இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், போலீஸ் அங்க இங்க அலைய விட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீட்லயே தலைமறைவா இருக்கியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா? உன் மேல எஃப்ஐஆர் போட்டு லாக்கப்ல தள்ளி உன் கைய காலை உடைக்கணும்டா. கான்ஸ்டபிள் இவனை லாக்கப்ல தள்ளுங்க. வணக்கம் சார். என்ன சார், இப்பதான் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன், அதுக்குள்ள வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சார்? இன்னும் உன் மேல எஃப்ஐஆர் போடல. அதை எதுக்கு இப்ப நீங்க கேக்குறீங்க? இல்ல சார், நாங்க லாயர் கிட்ட பேசியிருக்கோம். அதுக்குள்ள எஃப்ஐஆர் எதுவும் போட்டுறாதீங்கன்னு சொல்ல தான் வந்தேன். நீங்க சொல்றதுக்காகலாம் எஃப்ஐஆர் போடாம இருக்க முடியாது. நீங்க முதல்ல கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். கான்ஸ்டபிள் சார், முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க அவன் மேல. சரிங்க சார். சார் சார் இருங்க சார். சார் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன சார் எஃப்ஐஆர் போட சொல்றீங்க? எங்க இருங்க சார், நவீன் கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சரி, போய் பேசுங்க. சாரி கார்த்தி, என்னாலதான் உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில் உனக்கும் துர்காவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ கட்டுற தாலி தான் துர்கா கழுத்துல ஏறும். புரியுதுல? நம்பிக்கையோட இரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா துர்கா தான் அங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பா. நீ அவளுக்கு தைரியம் சொல்லு, அது போதும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க, கண்டிப்பா கிடைச்சிரும். நீ கவலைப்படாத. ஆ, சரி. சரிடா, நான் கிளம்புறோம், போலாம். தைரியமா இரு பெங்களூரு. நாங்க சரி சகல. வரேன் சார். தேங்க்யூ. சரி வரோம் சார்.